ஓசூரில் ரப்பர் மேட்டுகள் தயார் செய்யும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. 11 மணி நேரமாக தீயை அணைத்த தீயணைப்புத் துறையினர். 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதம் என தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் முதல் சிப்காட் பகுதியில் இயங்கி வரும் வாகனங்களுக்கு ரப்பர் மேட்டுகள் மற்றும் ரப்பர் உதிரி பாகங்கள் தயார் செய்யும் பேராகோட் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் என்ற தனியார் தொழிற்சாலையில் நேற்று மாலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக ஓசூர், ராயக்கோட்டை, தேன்கனிக்கோட்டை, சூளகிரி மற்றும் ஓசூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனங்கள் ஆகியவற்றிலிருந்து 7 தீயணைப்புத்துறை வாகனங்கள் தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் தமிழ்நாடு தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் சினிவாஸ் தலைமையில் இரவு முழுவதும் லாரிகள், டிராக்டர்கள் ஆகியவை கொண்டு தீ அணைக்க தண்ணீர் விநியோகம் செய்தனர். கொல்கத்தாவை சேர்ந்த பிரவீன் பங்கா என்பவர் நடத்தி வரும் இந்த தொழிற்சாலையில் சுமார் 400 தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் தீ விபத்து ஏற்பட்டபோது உள்ளே இருந்த தொழிலாளர்களை உடனடியாக அங்கிருந்து வெளியே ஓடி தப்பித்துள்ளனர். சம்பவம் குறித்து அறிந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் தினேஷ்குமார், காவல் கண்காணிப்பாளர் அனிதா உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு தீ விபத்து குறித்தும் பாதுகாப்பு பணிகள் குறித்தும் கேட்டறிந்தனர். நேற்று தொழிற்சாலையில் பற்றி எரிந்த தீயை தீயணைப்புத் துறையினர் இன்று காலை 6 மணி வரை தொடர்ந்து 11 மணி நேரமாக தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த தீ விபத்து குறித்து சிப்காட் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தீ விபத்து அங்குள்ள ஸ்டோர் பகுதியில் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது தீ விபத்துக்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த தீ விபத்தில் தொழிற்சாலை பகுதிக்குள் இருந்த உற்பத்தி பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமாகியுள்ளது. மொத்தமாக 50 கோடி ரூபாய் வரை சேதம் என தகவல் வெளியாகியுள்ளது. கீழே பார்க்கலாம் சார், கீழே லெவல் தெரியுது சார். ரைட்ல தனியார் கம்பெனி பேராகோட் என்ற கம்பெனியில் ரப்பர் கம்பெனி இயங்கி வருது. ஃபுல்லாக ஃபயர் 7 மணிக்கு ஃபயர் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின் நம்ம ஒசூர், ராய்கோட்டை, டெக்னிக்கோட்டிலேருந்து ஃபயர் இன்ஜின்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கு நாங்கள் இங்கே லோக்கலில் பேசி நம்ம இன்ஸ்பெக்டர் சையத் சாரும் அவர் கால் பண்ணி அந்த தண்ணி லாரி அசோசியேஷன்காரங்களெல்லாம் வர சொல்லி இங்கே லோக்கலில் இருக்க தண்ணி வண்டிங்கெல்லாம் தண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் 10 வண்டி வந்துகிட்டே இருக்குது. தீ வந்து ரொம்ப பரவாயில்ல பற்றிக்கிட்டு இருக்கு. உயிர் சேதம் எதுவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% முடிச்சு, இன்னொரு 40% சீக்கிரமாக அனுப்பிச்சிடுவாங்க தண்ணியை. மொத்தம் எவ்வளோ பிளான்ட் உள்ள தீ என்ஜினிங்? ஒரு 4 பிளான்ட் பக்கம் ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஆல்ரவுண்டு ஃபயர் இன்ஜின் வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம இங்கே லோக்கல் போர்ஸ்ல எல்லாம் தண்ணி லாரி அசோசியேஷன் அவர் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி மூலியமா எல்லா லாரியும் இங்கே வந்துட்டு இருக்கு. தனியார் லாரிங்கெல்லாம் நமக்கு தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஒரு 1 ஹவர்ல தீ வந்து அணிஞ்சிடும். உங்கள் பேருக்கு? என் பேர் முரளி, முன்னாள் கவுன்சிலர், பேகப்பள்ளி பஞ்சாயத்து.